பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். இளைஞர் பகுதி. தேவனுடையதை திருடாதே. மேற்கத்திய நாடு ஒன்றில் கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளவனாயிருந்த வாலிபன் ஒருவன் பல்பொருள் அங்காடி ஒன்றில் பணிபுரிந்து கொண்டிருந்தான். தனது சிறு வயதிலிருந்தே சபை ஆராதனைகளில் தவறாமல் பங்கு பெறுவது அவனுடைய வழக்கமாயிருந்தது. ஒரு நாள் அந்த அங்காடியின் உரிமையாளர் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அவன் தன் அங்காடியில் பணிபுரிய வேண்டும் என்று அவனுக்கு கட்டளையிட்டார். அவனுக்கு குறிக்கப்பட்ட வேலை நேரமானது அவன் சபை ஆராதனைகளில் பங்கு பெறுவதை தடை செய்வதாய் இருந்தது. எனவே அவ்வாலிபன் தன் எஜமானிடம் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் சில மணி நேரம் மாத்திரம் தனக்கு விடுப்பு தரும்படி பணிவன்புடன் கேட்டான். அதை கேட்டு அவன் மேல் மிகுந்த கோபமுற்ற அவனுடைய எஜமான் அவனை கடினமாக வசைமொழிந்து அவனை தன் அங்காடியில் இருந்து பணி நீக்கம் செய்துவிட்டார். தன் வேலையை இழந்து போன அவ்வாலிபன் சில நாட்களுக்கு பின்னர் செய்தித்தாளில் ஒரு வங்கியில் காசாளர் டெல்லர் வேலைக்கான விளம்பரம் ஒன்றினை கண்டான். அவன் அவ்வேலைக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அவ்வங்கிக்கு அனுப்பினான். அவன் அனுப்பியிருந்த விவரங்களின் வாயிலாக அவன் அதற்கு முன் பணியாற்றிய இடங்களை அறிந்து கொண்ட வங்கியாளர் அவன் கடைசியாக பணிபுரிந்து வந்த அங்காடியின் உரிமையாளருடன் தொடர்பு கொண்டு அவனை பற்றிய விவரங்களை விசாரித்து அவனை தன் வங்கியில் வேலைக்கு அமர்த்துவதற்கு அவரால் அவனை குறித்து நற்சான்று அளிக்க கூடுமா என்று வினவினார். அங்காடியின் உரிமையாளர் அவருக்கு மறுமொழியாக, ஆம், அவனை நீர் உம்முடைய வங்கியில் வேலைக்கு அமர்த்துவதற்கு நான் மகிழ்வுடன் பரிந்துரை செய்கிறேன். உமது வங்கியில் உள்ள பொறுப்புமிக்க அப்பணிக்கு அவன் மிகவும் பொருத்தமான ஒரு நபராக இருப்பான். சில நாட்களுக்கு முன்பாகத்தான் அவனை நான் என்னுடைய அங்காடியில் இருந்து பணி நீக்கம் செய்தேன் என்றுரைத்தார். பணி நீக்கம் செய்தீரா என்று வியப்புடன் கேட்ட வங்கியாளர் அதை தொடர்ந்து, உம்முடைய அங்காடியின் பணியை நின்று சமீபத்தில் நீர் வெளியேற்றிய ஒரு நபரை என் வங்கியின் பணிக்காக ஏன் பரிந்துரை செய்கிறீர் என்று சற்று கோபத்துடன் அவரை வினவினார். அப்போது அவர் அவ்வாலிபன் எந்த காரணத்தின் நிமித்தம் வேலையை நின்று பணி நீக்கம் செய்யப்பட்டான் என்பதை அவருக்கு எடுத்துரைத்ததுடன், உம்முடைய வங்கியில் நீர் வைத்திருக்கிற பணிக்கு அவன் மிக பொருத்தமான ஒரு நபராயிருப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய நேரத்தை திருடாத ஒரு நபர் உம்முடைய பணத்தையும் திருட மாட்டான் அல்லவா என்று கூறினார். அவர் அளித்த நற்சான்றின் பேரில் அவ்வாலிபன் வங்கியாளரால் வேலையில் அமர்த்தப்பட்டான். அவன் தேவனுடைய நேரத்தை அவருக்காகவே செலவழிப்பதில் உண்மை உள்ளவனாயிருந்தது அங்காடியின் சாதாரணமானதொரு பணியில் இருந்து வங்கியின் பொறுப்பு மிக்கதொரு பணிக்கு அவனை உயர்த்திற்று. ஆம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. அருமை வாலிபனே, மேற்கூறப்பட்டுள்ள வாலிபனின் வாழ்க்கையில் நடந்த இச்சம்பவமானது தேவனுடையதை திருடாதே, அவருடையதை அவருக்கே செலுத்துவதில் நீ உண்மையுள்ளவனாயிருப்பாயாகில் நீ மேன்மை அடைவாய் என்று உன்னோடு பேசுகிறதன்றோ. தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். லூக்கா 20:25 என்று நமது ஆண்டவராகிய இயேசுதாமே உரைத்திருக்கிறார். அவருடையவைகளை அவருக்கே செலுத்துவதின் பல்வேறு அம்சங்களுள் சிலவற்றை நாம் இங்கே காண்போம். தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துதல் என்பதின் ஒரு அம்சம் தேவனுக்காகவும் தேவனோடும் செலவிடப்பட வேண்டிய நேரத்தை அவருக்காகவே செலவழித்தல் ஆகும். நீ அதனை வேறெந்த காரியத்துக்காகிலும் செலவழிப்பாயாகில் நீ தேவனுடையதை திருடுகிறாய் என்பதே உண்மையாகும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாரத்தின் இறுதி நாளாகிய 7ஆம் நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று அழைக்கப்பட்டது. யாத்திராகமம் 20:9-11 வரை. இந்த ஓய்வு நாளை குறித்து, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தர் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவார். ஏசாயா 58:13-14 என்று தேவன் தமது ஜனங்களுக்கு கூறியிருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில்
கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்பது தேவஜனங்களாகிய நாம் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கும் பரிசுத்த சபை கூடி வருதலின் நாளை குறிக்கிறது. தேவ வசனத்தின் நிமித்தமும் கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவுக்கு நாடு கடத்தப்பட்டிருந்த அப்போஸ்தலர் யோவான், நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், வெளிப்படுத்தின விசேஷம் 1:9-10 என்று எழுதுகிறார். வாரத்தின் முதலாம் நாளில் கிறிஸ்து மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்ததினால் லூக்கா 24:1-6 ஆதி நூற்றாண்டின் கிறிஸ்தவர்கள் அந்த நாளை அவருடைய ஜெயத்தை கொண்டாடும் நாளாகவும் வாரந்தோறும் பரிசுத்த சபை கூடி வருகின்ற நாளாகவும் நியமித்து அதனை கர்த்தருடைய நாள் என்று அழைத்து வந்தனர். பல பட்டணங்களில் சபைகள் ஏற்படுத்தப்பட்டு அந்தந்த இடங்களில் இருந்த தேவஜனங்கள் அந்நாளில் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதித்து வந்தனர். 1 கொரிந்தியர் 14:23-16 2 அப்போஸ்தலர் 20:7. அந்த வழக்கத்தின்படியே அப்போஸ்தலர் யோவான் தான் ஒரு தீவில் தனித்து விடப்பட்டிருந்த போதிலும் அங்கேயும் தன் தனிமையிலும் கர்த்தருடைய நாளில் அவரை ஆராதித்திருந்திருக்கிறார். அப்போது அவர் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு தேவ தரிசனங்களை கண்டார். நாம் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று நியமிக்கப்படுகிற நாள் எந்த நாளாயிருப்பினும் அந்நாளில் நாம் ஒருமனப்பட்டு ஒன்று கூடி அவரை ஆராதிப்பதில் அவர் பிரியங்கொள்ளுகிறார். ஆதி நூற்றாண்டின் தேவஜனங்களில் சிலர் இந்த சபை கூடி வருதலை அசட்டை பண்ணி அதனை விட்டுவிட்டனர். அது நிமித்தமாகவே அப்போஸ்தலர் பவுல் சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். எபிரெயர் 10:25-27 வரை என்று எழுதுகிறார். கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக நாம் குறிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்னதாகவே ஆலயத்துக்கு சென்று பயபக்தியுடன் அவரது சமூகத்தில் காத்திருப்பதும் ஆவியோடும் உண்மையோடும் யோவான் 4:23 சுத்த இருதயத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் 2 தீமோத்தேயு 2:22 சங்கீதம் 29:2 முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உபாகமம் 11:13 அவரை ஆராதித்து பணிந்து கொள்ளுவதும் பேராசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். நண்பனே, கர்த்தருடைய பரிசுத்த நாளில் தேவஜனங்களோடு சேர்ந்து அவரை ஆராதிப்பது உன் பிரதானமான மகிழ்ச்சியாக இருக்கிறதா? சங்கீதம் 122:1 அங்கே உன்னை சந்தித்து உன்னோடு பேசும்படி உனக்காக அவர் காத்திருக்கிறார் என்பதை நீ அறிவாயா? சபை கூடி வருதலை அசட்டை பண்ணுதல் என்பது உன்னை சந்திக்கும்படி அங்கே உனக்காக காத்து கொண்டிருக்கிற தேவனையும் அங்கே அவர் உனக்காக வைத்திருக்கிற ஆலோசனைகளையும் அசட்டை பண்ணுதலே ஆகும். யாத்திராகமம் 25:22 நீ உன் வேலைக்கு முதலிடம் அளித்து அல்லது சிற்றின்ப பொழுதுபோக்குகளுக்கும் வசதிக்கும் சோம்பலுக்கும் இடமளித்து கர்த்தரை தொழுது கொள்ளும்படி சபை கூடி வருவதை அசட்டை பண்ணுவாயாகில் நீ உன் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியையே தொழுது சேவிக்கிறவனாக இருப்பாய். ரோமர் 1:25 இந்நிலை நீடிக்குமாயின் நாளடைவில் நீ இழிவான பாவங்களுக்கு இரையாக நேரிடும். வசனம் 26-28 வரை சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள தேவ சமூகத்திற்கு வராதவர்கள் மேல் ஆசீர்வாதமான மழை வருஷிப்பதில்லை, அவர்களுக்கு அது பாவமாக கணிக்கப்படும் என்று எழுதப்பட்டுள்ளதன்றோ. சகரியா 14:17-19 வரை ஆகவே நீ மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வருவாயாக. தம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய தமது வீட்டின் நன்மையால் உன்னை திருப்தியாக்கும்படி அங்கே கர்த்தர் உனக்காக காத்து நிற்கிறார். சங்கீதம் 102:65-4 தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துதல் என்பதின் மற்றொரு அம்சம் கர்த்தருக்குரிய மகிமையை அவருக்கே செலுத்துதல் ஆகும். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். சங்கீதம் 29:1-2 என்று திருவசனம் கூறுகிறது. என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். ஏசாயா 48:11 என்று தேவன் தாமே உரைத்திருக்கிறார். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் அவருடையவைகளே. மத்தேயு 6:13
தேவ பிள்ளையே, நீ நற்கிரியைகளை செய்யும் போது மனுஷருடைய புகழ்ச்சியை நாடுவாயாகில் நீ தேவனுடையதை திருடுகிறாய் என்பதே உண்மையாகும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனையும் உனக்கு உள்ளவைகளிலிருந்து பிறருக்கு கொடுக்கக்கூடிய இருதயத்தையும் உனக்கு அருளுகிறவர் தேவனே. உபாகமம் 8:17-18, 2 கொரிந்தியர் 8:1-3, 6-16. ஆகவே நீ நற்கிரியைகளை செய்யும் போது மனுஷருடைய புகழ்ச்சியை நாடாமல் அவருக்கே சகல மகிமையையும் செலுத்த கவனமாயிருப்பாயாக. மத்தேயு 6:2-4. ராஜாவாகிய தாவீதும் அவனுடைய ஜனங்களும் தேவாலயம் கட்டப்படுவதற்காக ஏராளமான விலையேறப்பெற்ற பொருட்களை தேவனுக்கு காணிக்கையாக செலுத்திய போது அவன் இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம் என்று கூறி அவருக்கே சகல மகிமையையும் செலுத்தினான். அவனுடைய முடிவு மகிமையானதாய் இருந்தது. 1 நாளாகமம் 29:13-14-28. மாறாக ராஜாவாகிய ஏரோது ஒரு சந்தர்ப்பத்தில் சாதுரியமாக பிரசங்கித்ததினால் ஜனங்கள் அவனை புகழ்ந்தபோது அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுபுழுத்து இறந்தான். அவனுடைய முடிவு பரிதபிக்கப்படத்தக்கதாய் இருந்தது. அப்போஸ்தலர் 12:21-23 வரை. வீண் புகழ்ச்சியை விரும்பாதிருங்கள். கலாத்தியர் 5:26 என்று திருவசனம் நம்மை எச்சரிக்கிறது. மறுபக்கத்தில் பிறரை முகஸ்துதி பண்ணுவதின் மூலம் அவர்களை கண்ணியில் அகப்படுத்தாதிருக்கும்படியாகவும் நாம் ஜாக்கிரதையாயிருப்போம் ஆக. நீதிமொழிகள் 29:5-27-21. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5:12. மேலும் தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துதல் என்பதின் முக்கியமான ஒரு அம்சம். நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்ற உணர்வுடன் நம்மை அவருக்கு ஒப்புக் கொடுத்தல் ஆகும். உங்கள் சரீரமானது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று திருவசனம் கூறுகிறது. தேவகுமாரனின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறவர்களுமாகிய நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. 1 கொரிந்தியர் 6:19-20, எபேசியர் 1:13-14. எனவே வாலிபனே, நீ உலகத்துக்கு ஒத்த வேஷந்தறியாமலும் துர் இச்சைகளுக்கு இடமாக உன் உடலை பேணாமலும் அனுதினமும் தேவசித்தம் செய்யும்படி உன் சரீரத்தை ஜீவபலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பாயாக. ரோமர் 12:1-2-13-14. தேசாதிபதிக்கு செலுத்தப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டிகள் அவரிடத்திற்கு அனுப்பப்படாவிட்டால் மோவாபின் குமாரத்திகள் அர்னோன் நதியின் துறைகளிடத்தில் இருப்பார்கள். ஏசாயா 16:1-2 என்று எழுதப்பட்டுள்ளது. உன் ஜீவியத்தின் அதிபதி தேவனே. அர்னோன் நதியின் துறைகள் மோவாப் தேசத்தை ஒட்டியுள்ள இஸ்ரவேல் தேசத்தின் எல்லை பகுதி ஆகும். எண்ணாகமம் 21:13-24. மோவாபின் குமாரத்திகள் என்பது மாம்சத்தின் கிரியைகளை குறிக்கிறது. எண்ணாகமம் 25:1-2, உபாகமம் 23:3. பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டிய உன் சரீரத்தின் அவயங்களை நீ அவருக்கு அர்ப்பணியாதிருப்பாயாகில் மாம்சீகம் உன்னை மேற்கொள்ளும் என்பதே இதன் பொருளாகும். ரோமர் 6:12-13-22. ஆகவே அவருக்குரியதை அவருக்கு செலுத்த நீ தாமதியாதே. தேவ பிள்ளையே, கடந்த நாட்களில் நீ அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் ஒரு விதத்தில் தேவனுக்குரியவைகளை திருடியிருப்பாயாகில் அவ்விஷயத்தில் அவருக்கு உண்மையுள்ளவனாயிருக்கும்படி இன்றே தீர்மானிப்பாயாக. நீ தேவனுக்கு உண்மையுள்ளவனாயிருப்பாயாகில் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்று இம்மையிலும் மறுமையிலும் அவரால் கனம் பண்ணப்படுவாய்.